அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும், வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. 4/6/2024 வைகாசி மாதத்தின் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம். இந்த நாள்ல வாராகி வழிபாடு செய்யறவங்க தீராத மனக்குழப்பம், தீராத பண கஷ்டம், தீராத நோய், தீராத பகை இதெல்லாம் தீர்வதற்கு மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய போதும். ரொம்ப எளிமையான விஷயம்தான், எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயம்தான். சாதாரண விஷயமா இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். 1 ரூபாய்க்கு நீங்க கற்பூரம் வாங்கி பொருத்தினாலும் சரி, 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி நீங்க யாகம் வளர்த்தாலும் சரி, உங்களுக்கு இதுல முதல்ல தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாடுக்கு தான் பலன் கிடைக்குங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. குறிப்பா எனக்கு தீராத கடன்ல இருக்கிறேங்க, என் கடனை அடைக்கவே முடியல, கடனால நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க தவறாம இந்த விஷயத்த செய்யுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கக்கூடாது, இஷ்ட தெய்வத்தோட அருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது என்னைக்காவது கோபத்துல கட்டு போடுவாங்க. மாந்திரிகரை வச்சோ ஜோதிடர் வச்சோ கட்டு போடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எதனால நடக்குன்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அவங்களும் கரெக்டா சாமி கும்பிடுவாங்க, கரெக்டா கோயிலுக்கு போவாங்க, கரெக்டா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரி இந்த பித்ரு வழிபாடாகட்டும் எல்லாமே ரொம்ப கரெக்டா செய்வாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாட்கள் விரக்தியாவே ஆயிடுவாங்க. நான் ஏன் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு விரக்தி ஆயிடுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நொடி துணை இருந்தா கூட இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க மனசுல இது மாதிரி எண்ணங்கள் கூட தோன்றாதுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதற்கு தேவையான பொருள் கல்லுப்பு, எலுமிச்சம்பழம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கற்பூரம், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி பூஜைகள் வச்சு மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டுங்க. இந்த வழிபாடு செய்யும் போது ஒரு முக்கிய குறிப்பு, நிலைவாசல்ல ஒரு நிறை சொம்பு தண்ணீர் வச்சிருங்க. நிறைய பதிவுல நான் சொல்லியிருப்பேன், குலதெய்வத்தை நீங்க வணங்க போறீங்க அப்படின்னாலே முதல்ல நிலைவாசல்ல போய் ஒரு சொம்பு தண்ணீர் வச்சிடணும். ஏன்னா அந்த தண்ணீரை பார்த்துதான் நல்ல குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்ல ஒரு சுத்தமான சொம்புல நிறை சொம்பு தண்ணீர் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும். இப்ப பூஜையில ஒரு தட்டுல என்ன பண்ணுங்க, கல்லுப்பை பரப்புங்க. அந்த கல்லுப்புல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை உங்க மோதிர விரலால் எழுதுங்க. எனக்கு கடன் தீரணும், எனக்கு நோய் தீரணும், எனக்கு எதிரி துளை தீரணும், என் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அதுல எழுதிட்டு அதன் பிறகு 3 எலுமிச்சம்பழத்தை அது மேல வைங்க. எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமா கழுவிக்கோங்க, தொடச்சுக்கோங்க. முகர்ந்து பார்க்கக்கூடாது, கிள்ளி பார்க்கக்கூடாது, தரையில போட்டு உருட்டக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை அந்த கல்லுப்பு மேல, இப்ப முதல்ல கல்லுப்பு பரப்பியாச்சு, எழுதியாச்சு. இப்போ அடுத்து எலுமிச்சங்கனியை மேல வச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனிக்கு மேல என்ன பண்றீங்க அப்படின்னா லேசா கல்லுப்புல வச்சதுக்கு அப்புறம் தான் கீறணும். உங்க கையில வச்சுட்டு கீறக்கூடாது. பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு லேசா கீறிட்டு கற்பூரத்தை வைங்க. கற்பூரம் போற அளவுக்கு வச்சா போதும், ரொம்ப பெருசா கீறணும்லாம் இல்லை. லைட்டா கீறிட்டு அந்த கற்பூரத்தை அதுல உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அந்த 3 கற்பூரத்தையும் பூர்த்திருங்க. வாராகி தேவி முன்னாடி வச்சு இதெல்லாம் செய்யுங்க. வாராகி தேவி வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வாராகி தேவி வழிபடுறவங்களுக்கு எதிரி தொல்லை நிச்சயமாக இருக்காது. இது மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எதிரிங்கிறதே நீங்க தொழில் செய்யற இடத்துலனாலும் சரி, வீட்டுலனாலும் சரி, கண்டிப்பா இருக்காது. இப்ப கற்பூரத்தை பொருத்தியாச்சு. பொருத்திட்டு கண்களை மூடி உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு பிரச்சனை சரியாகணுமோ அதை மனதார வேண்டிட்டு அந்த கற்பூரம் அணைஞ்ச பிறகு அந்த கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க சுத்தி போடணும், சுத்தணும் எதுவுமே வேண்டாம். வைக்க போறீங்க, நினைக்க போறீங்க, பொருத்த போறீங்க, கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்த போறீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். தவறாம எல்லாரும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. ஆன்மீக செய்தியை பரப்பும் போது 100 மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், நிறை குறைகள் கூற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.